அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த இடத்துல இஸ்மாயில் ஹனியா ஹமாஸ் கில்ட் இன் ஈரான் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படி கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இஸ்மாயில் ஹனியா ஈரான்ல வச்சு அவர கொன்னுட்டாங்க. ஈரானுக்கு எதுக்கு போயிருந்தாரு அப்படின்னா, ஈரான்ல நேத்து ஈரானோட பிரசிடென்ட்டோட பதவியேற்பு விழா அந்த ஒரு ஃபங்ஷன் நடந்துச்சு. ஓகேங்களா? மசூத் பெசக்ஸ்கியான் அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஃபங்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப பார்த்தோம்னா, இஸ்ரேல் தான் இந்த இஸ்மாயில் ஹனியா அப்படிங்கிறவங்கள ஒரு ட்ரோன் அட்டாக்ல கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். ஓகேங்களா? இதனால என்ன இது ஒரு சின்ன விஷயம் தான். ஓகேங்களா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் நமக்கு சண்டை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த இஸ்ரேல் ஹனயா அப்படிங்கிறவரு ஹமாஸோட ஒரு முக்கியமான லீடர். இப்ப நெகோசியேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. போர் நிறுத்தத்துக்கான நெகோசியேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். நெகோசியேஷன் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அடுத்தது ஈரான்ல வச்சு கொன்னனால, ஆல்ரெடி ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு சின்ன சண்டை அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. நம்ம பார்த்துருக்கோம். அது மறுபடியும் ரிவைவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். சரிங்களா? அப்படி இன்கேஸ் அந்த மாரி ஆச்சுன்னா, மிடில் ஈஸ்ட்ல இன்ஸ்டபிலிட்டி வரும். மிடில் ஈஸ்ட்ல இன்ஸ்டபிலிட்டி ஆச்சு அப்படின்னா, குறிப்பா வர்த்தகம் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். ட்ரேட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஆயில் பிரைஸஸ் இன்கிரீஸ் ஆகும். இதனால இந்தியாவுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படும். சரிங்களா? அந்த ஒரு பின்னணியில தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரியா? அதான் ஃபர்ஸ்ட் நியூஸா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்த லான்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா? தமிழ் புதல்வன் அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் புதுமை பெண் திட்டம் தெரியும் நமக்கு. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியத்தில அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்ச மாணவிகளுக்கு ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அதே மாதிரி மாணவர்களுக்கு ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். 2024 பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டத்த கோயம்புத்தூர்ல வச்சு லான்ச் பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஓகேவா? அப்ப டேட்டு, எந்த பிளேஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோயம்புத்தூர்ல வச்சு இந்த திட்டம் லான்ச் ஆக போகுது. சரிங்களா? அடுத்தது லேண்ட்ஸ்லைடு ஆச்சு. அத பத்தி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இஸ்ரோவ பொறுத்தவரைக்கும் ஒரு லேண்ட்ஸ்லைடு அட்லஸ் அப்படிங்கிறத சமீபத்தில 2023ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த லேண்ட்ஸ்லைடு அட்லஸ வச்சு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? ம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, லேண்ட்ஸ்லைடு அட்லஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால எங்கெல்லாம் இந்த நிலச்சரிவு அப்படிங்கிற அந்த ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அத ரேங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளேஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க், இவங்க செகண்ட் ரேங்க் அந்த மாரி அந்த வல்னரபிலிட்டி பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 147 டிஸ்ட்ரிக்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தராஞ்சல். அதாவது ருத்ரபிரயாக் உத்தராஞ்சல் வாஸ் ரேங்க்ட் ஃபர்ஸ்ட் இன் த லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ருத்ரபிரயாக் அப்படிங்கிற உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ருத்ரபிரயாக் அப்படிங்கிற அந்த பகுதி தான் லேண்ட்ஸ்லைட் அட்லஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? இஸ்ரோ 2023ல ஓகேங்களா, நேஷனல் லெவல் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2023ல யாருன்னா இஸ்ரோ. அதுல யார் ஃபர்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ருத்ரபிரயாக். எங்கன்னா உத்தராஞ்சல்னு குடுத்துருக்காங்க. உத்தரகாண்ட் வரும். ஓகேங்களா? உத்தராஞ்சல், உத்தரகாண்ட் எல்லாம் ஒண்ணுதான். ருத்ரபிரயாக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? கேரளால இருக்கக்கூடிய நெறைய பகுதிகள் டாப் 10ல இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியில குடுத்திருப்பாங்க. அந்த ஒரு பின்னணியில தான் நமக்கு ருத்ரபிரயாக் அதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? பார்த்தோம்னா வாயநாடு வாயநாட்டுல தான் இப்ப பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு இல்லையா? அது 13வது இடத்துல இருக்கு. திரிசூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடுலாம் பார்த்தோம்னா முறையே 3வது, 5வது, 7வது, 10வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதுல அப்படின்னா, லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் ஆஃப் இந்தியா பிரிப்பேர்ட் பை நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர், ஒன் ஆஃப் த இஸ்ரோ சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் ஆஃப் இந்தியா யார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர்னா ஒன்றும் இல்லை, இஸ்ரோக்கு கீழே வரக்கூடியவங்க தான் அவங்க. சரியா? ஸோ லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதை நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் உருவாக்கியிருக்காங்க இஸ்ரோல. அதுல பார்த்தோம்னா முதல் இடத்துல இருக்கிறது ருத்ரபிரயாக் அப்படிங்கிற பகுதி உத்தராஞ்சல்ல. அடுத்ததா பார்த்தோம்னா கேரளா இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் டாப் 10ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இது ஒரு அந்த டேட்டாவை நோட் பண்ணிங்க. லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க, யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது. சரியா? அடுத்ததா பார்க்குறப்ப நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல இன்னைக்கு பெருசா செய்திகள் இல்ல. இங்க பார்த்தோம்னா யூபிஎஸ்சியோட சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யூபிஎஸ்சியோட சேர்பர்சனா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரீத்தி சுதன் அப்படிங்கிற ஒரு லேடி வந்திருக்காங்க. சரியா? பிரீத்தி சுதன் சேர்பர்சனா வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த செய்தியில நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? நம்ம யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்க்குறப்ப ஆர்டிகல் 315லேருந்து 323 வரைக்கும் இருக்கும்.
பார்ட் பார்த்தோம்னா பார்ட் 14ல இருக்கும். யுபிஎஸ்சியோட சேர்பர்சன் இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பிரீத்தி சுதன். இவங்களோட பதவிக்காலம் நார்மலா யுபிஎஸ்சியோட பதவிக்காலம் சேர்பர்சனோட பதவிக்காலம் பார்த்தோம்னா 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இல்ல பேசிக்கான விஷயங்கள் அதையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கணும். சரியா? ஸோ கடைசியா பார்க்குறப்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட லார்ஜஸ்ட் மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ், அதாவது பல நாடுகள் சேர்ந்து கூட்டு விமானப்படை பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கூட்டு விமானப்படை பயிற்சி இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட இது வரைக்கும் இது இவ்வளவு பெருசா நடத்தினதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தரங் சக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தரங் சக்தி அப்படிங்கிறது தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட லார்ஜஸ்ட் மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாசம் நடக்க போகுது. 2 கட்டங்களா நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நமக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல நடக்க போகுது. 2வது கட்டம் வந்து ஜோத்பூர்ல வந்து நடக்க போகுது. ஸோ இதுல பார்த்தோம்னா ஏறக்குறைய 18 நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அவங்களுடைய விமானப்படைகளோட 18 நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ முக்கியமா சூலூர்ல நடக்க போகுது. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததா பார்த்தோம்னா எக்ஸசைஸ் தரங் சக்தி அப்படிங்கிறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையோட மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ். ஓகேங்களா? தரங் சக்தி அப்படின்னா விமானப்படையோடது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் கட்டம் சூலூர்லயும், 2வது கட்டம் வந்து ஜோத்பூர்ல நடக்க போகுது. 18 நாடுகள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்த டேட்டாவை மட்டும் நம்ம இந்த ஆர்டிகல்ல இருந்து எடுத்துக்கிட்டா போதும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் முக்கிய செய்திகளாக இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம்.